தோழர்களே, ஸ்மால் பிசினஸ் ஸ்டார்ட் அப் ஐடியாவை தேடி ஓடும் அசுல் பாயின் அரோகர கதையில் நாள் இன்னைக்கு 42. நம்ம போடுற வீடியோ தினமும் ஒரே மாதிரி தான் இருக்கு, எந்த ஒரு சேஞ்சஸும் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கம்ப்ளைண்ட். அது யார் சொன்னான்னு கடைசியில சொல்றேன். அதோட முதல் ஸ்டெப்பா வழக்கமா எப்பயுமே எழுந்து காலேஜ் போவேன், பட் வழக்கம் இல்லாம இன்னைக்கு லீவ் போலான்னு இருக்கேன். நான் மட்டுமான்னு கேட்டா கிடையாது, நம்ம நண்பர்களையும் சேர்த்து பிரெயின் வாஷ் பண்ணிட்டு இருக்கேன். எப்படியோ மண்டையகளோ ஆரம்பிச்சிட்டேன். கடைசியில் லீவ் போட வச்சனா இல்லையான்னு சொல்லிட்டு நீங்களே பாருங்க. இதை முடிச்சுட்டு வெளியில போய் விட்டத்தை பார்த்தா சரியான கிளைமேட். இதை ரசிச்சுட்டு உள்ள வந்தா நம்ம கால்பந்து நண்பரு பாய்ஸ் படத்துல வர குமார் மாதிரி 2 தூக்கு சட்டியத்தை எங்கேயோ போயினுங்கிறாரு. சரி நம்மளும் செந்தில் மாதிரி ஒன்னு உனக்கு ஒன்னு எனக்குன்ட்டேன். உள்ள இருக்கிறது எல்லாத்தையும் நவுத்திட்டு ரொம்ப நேரமா என்ன பண்ணலாம்னு யோசிச்சிருந்தேன். சரி ராக்கெட் விட்டு பார்க்கலாம்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா. SRMல சேர்ந்தோம். இவனுங்க மேல ராக்கெட் விடுற பாக்கியம் தான் நம்மளுக்கு கச்சுது. சரி இதையும் வேஸ்ட் பண்ண வேணாமேன்னு சொல்லிட்டு விட்டு பார்த்துட்டேன். அதுக்கப்புறம் நம்ம கால்பந்து நண்பரு ஃபுட்பால்ல ஒரு பெட் மேட்ச் கூப்பிட்டாரு. பெட்டி என்னன்னு கேட்டா தோக்குறவங்க பிரெட் ஆம்லெட் வாங்கி தரணுமா. சரி நம்மளும் பிரெட் ஆம்லெட் மேல ஆசைப்பட்டுன்னு தோலத்தா இறங்கினேன். அந்த போட்டியோட முடிவுல நம்மளுக்கே விபூதி வச்சு கால்பந்து பிளேயர்னு நிரூபிச்சிட்டாரு. நம்மளும் சொன்ன மாதிரி பிரெட் ஆம்லெட் பெருந்தனமே வாங்கி குத்துட்டு பேசாம இருந்திருக்கலாமோன்னு யோசிச்சேன். சரி அடுத்த ரிவெஞ்ச் மேட்ச் ஒன்னு போட்டுடலாம்னு சொல்லிட்டு மத்தியானம் சோறு ப்ரிப்பரேஷனுக்கு இறங்கிட்டேன். நம்ம கூட இருக்கிறவரு கொஞ்சம் ஃபேஷனபிளான ஆளு, கிளாமரா தான் ட்ரெஸ் பண்ணுவாரு, அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் சாப்பாடு சாப்பிட்டு ரொம்ப நாள் கழிச்சு மத்தியானம் ஒரு புது படம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா. வெற்றிகரமா அந்த படத்தை ஃபுல்லாவும் பார்த்து முடிச்சிட்டேன். ரொம்ப நாள் கழிச்சு படம் பார்த்ததுல மூஞ்சல கொஞ்சம் இழிப்பு. என்னப்பா வழக்கம் போல இல்லாம இந்த வீடியோ கொஞ்சம் வித்தியாசமா இருந்துச்சா அப்படின்னு ஏன் சார்பா நீங்க எல்லாரும் அவர்கிட்ட கேட்டுருங்க. அது வேற யாரும் இல்ல, சொன்னது இவர் தான். அப்படியே நானும் ஷட்டரை க்ளோஸ் பண்றேன். பீச்சில் அண்ட் ஃபாலோ த பாய் அசில். குட் நைட்.